அந்த காமராஜர் ஆட்சி என்பது காணல் நீராகத்தான் இருக்கிறது. இதற்கு விதை போட்டது மட்டுமல்ல, இந்த விதையை விருட்சமாக்கிய தலைவருக்கு பெயர் அண்ணா. அந்த அண்ணாவினுடைய பெயரால் இயக்கம் நடத்துகிறார்கள். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கமும், அந்த இயக்கத்திலிருந்து பிளவுபட்டு அண்ணாவினுடைய பெயரை சொல்லி உருவான இயக்கமும் தான் இந்த மண்ணில் நிரந்தரமாக ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் தான் தமிழ்நாட்டை இத்தனை தனித்துவமாக வைத்திருக்கிறது. அரை நூற்றாண்டு கால பெருமை பேசுகிறோமே, இந்த அரை நூற்றாண்டு கால பெருமைக்கு இந்த இரண்டு இயக்கங்களும் செய்திருக்கிற சாதனைகள் இருக்குல்ல, அது கொஞ்ச நஞ்சம் இல்ல. இது தொடர வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தின் பால் பற்று கொண்டிருக்கிற, திராவிட இயக்கத்தை நேசிக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் விரும்புகிற ஒரு செய்தி. அதை உள்ளத்தில் வைத்துத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள். உண்மையிலேயே அவருடைய உள்ள கிடக்கையிலிருந்து வந்திருக்கிற செய்திதான். என்னிடமே நீங்கள் கேட்டால் அதிமுக அழியக்கூடாது, அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்வேன். இப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய 13-18 விழுக்காடு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்பி ஆதரிக்கவில்லை. நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனப்பட்டு போயிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக மாறி இருக்கிறது. எனவே அவர்களோடு நிற்பதோ, அவர்களுக்கு வாக்களிப்பதோ, அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதோ எந்த விதத்திலும் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இருக்காது, திராவிட இயக்கத்தை அரியணை ஏற்றுவதாக இருக்காது. எனவே திராவிட இயக்க கொள்கைகளை வெற்றி சமத்துவ வெளிக்கு எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் சரியாக இருக்கும் என்கிற எண்ணப்பாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்கிறார்கள்.